ஸோ இதுக்காக முருகர் ஒரு விஷயத்த படைச்சிருக்காருன்னா அது பெரும்பேர். சென்னையில இருக்கிற இப்போ நீங்க கல்யாணம் ஆகலைன்னா எங்கெங்கயோ கோயிலுக்கு போவாங்கல்ல, சென்னையில இருக்கிற முருக பக்தர்கள், நான் சொல்றது முருக பக்தர்களுக்கு சார், நீங்க சென்னையில இருக்கிற முருக பக்தர் நீங்க கல்யாணம் ஆகலை அப்படின்றவங்க பெரும்பேடு சுப்பிரமணிய சாமி கோயிலுக்கு போயிட்டு வேண்டிட்டு வாங்க சார். பெரிய பிரச்சனை கிடையாது, முருகனை பார்த்துட்டு மட்டும் வாங்க. நடந்துச்சுன்னா இது செய்யணும் முருகன் வேண்டிட்டு வாங்க. உங்களுக்கு வசதி இருந்தா முன்னாடியே செஞ்சுட்டு வாங்க முருகருக்கு. நிச்சயமா நிச்சயமா. சோ அந்த கோயில ஒரு பெரிய விசேஷம் சார். வள்ளி வந்து இடப்பக்கமா இருக்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய அதிசயம். எந்த கோயிலுமே அப்படி இருக்காதுங்க சார். முதல்ல வள்ளி இருப்பாரு, அப்புறம் முருகர் இருப்பாரு, அப்புறம் தெய்வனா இருப்பாங்க. இந்த மாத்தி இருக்கு. அப்போ இது சாதாரண இந்த கலியுகத்து கோயில் கிடையாது, புராதனங்களா வந்த கோவில் சார். சார் கர்மா ஹரிஷ் இப்ப சமீபத்தில் என்னோட இன்ஸ்டாகிராம்ல கூட வீடியோ போட்டு சார். அந்த தம்பி என்னன்னாங்க சார், பல காலத்துக்கு முன்னாடி அந்த தம்பி தெரியும், சினிமால இருந்தாரு, ஒரு ரசிகர் மன்றத்துல இருந்தாரு. நான் பார்த்துட்டு திடீர்னு ஒரு நாள் பார்த்தா கேதார்நாத்தில் போய் இன்னும் ஒரு வீடியோ போடுறேன். அப்படி நான் ஆன்மீகம் வந்ததுக்கு அப்புறம் அந்த தம்பியை வாட்ச் பண்றேன். இல்லைனா சம்மந்தம் கேதார்நாத்தில் போறோம், அவ்வளவு சீக்கிரத்தில் கேதார்நாத் போட முடியாது, எப்படி போகலாம் அப்படின்றப்போ அப்படியே பேச்சுவார்த்தையிலேயே பேசிட்டே இருக்கும்போது நான் சொல்ல, என் வாழ்க்கையில் நான் அடுத்த கட்டத்துக்கு யாரெல்லாம் இப்போ என்ன அனுப்புறாங்களோ அவங்க எல்லாம் சிம்ம லக்னமா இருப்பாங்க அப்படின்ட்டு. எல்லா சிம்ம லக்னம், இந்த தம்பி சிம்ம லக்னம். அப்போ இந்த பையன் பேசிட்டே இருக்கும்போது, அண்ணா இந்த இங்கே போயிட்டதுன்னா ரஜினி சார் அவரை கூப்பிட்டு பார்த்துருக்காரு.